தெம்பு. உண்மையிலே வீட்டில் கண்டிஷன் பூரா யார் அப்பா தான் பெரும்பாலும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே. அது எங்க அப்பா மிலிட்டரிக்காரர், எவ்வளவு கொடுமைப்படுத்திருப்பாருன்னு யோசனை பண்ணி பாருங்க. அவர் மிலிட்டரியில் எப்படி இருந்தாரு அதே மாதிரி எங்களையும் போட்டு படுத்துவாரு. 4:30 4:45 எழுப்பி விட்டுருவாரு. பக்கத்துல ஒரு சர்ச் இருக்கேன், அங்க போய் பூசைக்கெல்லாம் கூட்டி போக மாட்டாரு. எங்க வீட்டில இருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்க சென்ட் ஜோசப் சர்ச்சுக்கு 5 மணிக்கெல்லாம் நாங்க அப்பாவை திட்டிக்கிட்டே பின்னாடி முக்காடு போட்டுக்கிட்டு அந்த பணியில, ஏயா ஒன்னைய மிலிட்டரியில கொடுமை கொடுத்துறாங்கன்னு எங்களை வேற இப்படி படுத்துறியன்ட்டு அந்த சர்ச்சுக்கு கூட்டு போறப்ப படுத்துற பாடு. இங்க போ அங்க போ உட்கார், பூசம் முடிகிற வரைக்கும் இங்கதான் இருக்கணும். கூட எல்லா மந்திரம் சொல்றான், பிதாசன் பரிசுத்தாவின் பெறாலே ஆமன், அருள் இந்த மரியாதையை வாழ்க, ஆண்டவர் உங்களுடனே எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி திருப்பி ஒப்பிக்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அப்பா தான் ஸ்ட்ரிக்ட். எங்க அப்பா எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருங்கிறதுக்கு வேற உதாரணமே தேவையில்லை. நான் நல்லா பாட்டு பாடுவேன், கச்சேரியில பாடுவேன். எங்க திண்டுக்கல் பக்கத்துல வடமதுரை மாரியம்மன் கோயில்ல கச்சேரி கூட்டு போயிட்டாங்க என்ன. அப்ப எனக்கு ரொம்ப ஃபேமஸான பாட்டு எதுன்னா, மலையூர் மம்புட்டியான் படத்துல இளையராஜா பாடின பாட்டு, டைட்டில் சாங். காட்டு வழி போற பொன்னை கவலைப்படாத, காட்டுப்புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத, மம்புட்டியாம் பேரு சொன்னா புலி பதுங்கும் பாரு. தகர்த்து 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 தகர் அடிக்கிறாங்க. கைத்தட்டுல அப்படி மெய் மறந்து உட்காந்துருக்கேன். எங்க வடமர மாரியம்மன் கோயில்ல. அடுத்து திண்டுக்கல் லியோனியம் சரோஜா அவர்களும் சகலகலா வல்லவன் என்ற படத்தில் வரும் டைட்டில் சாங், இளையராஜா பாடிய டைட்டில் சாங்கை பாடுவார்கள். தந்திர 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 அம்மங்கோயில் கிழக்காலே அன்னவயல் மேற்காலே நம்ம ஊரு நடுவாலே நிக்குதடி அடியே, நாட்டு ஜன நம்மளை கண்டு சொக்குதடி, அங்கால அம்மனுக்கு ஆடியில பொங்க வச்சா. பாடிக்கிட்டு இருக்கேன், மேடைக்கு ஒருத்தர் வந்தாரு. நிப்பாட்டுறான்ட்டு மைக்க கையில இருந்து புடிங்க, போட இறங்குடா. ரசிகர்லாம் கை தட்டாங்க. மியூசிக் பார்ட்டிக்காரங்க, சார் 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 ஆர்கன் முகரை பாரு. தபலாக்காரன் ஓங்கி முகரையில குத்திடுவேன். வாசிக்கிறா தபலா அவனுக்கு. நாளைக்கு எலக்ட்ரிசிட்டி மேக்னட்டிசம் பரிச்சா, பிஎஸ்சி பரிச்சா. இப்ப நாளைக்கு பரிச்சை எழுதானே இங்க வந்து அம்மன் கோயில் கிழக்காலேவா அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்து டவுன் பஸ்ல ஏத்தி அழுதுகிட்டே எங்க அப்பாவை, இப்படி ஒரு அப்பம் கிடைச்சதுக்கு பேசாம சாயடிச்சிருக்கல, அவ்வளவு பேரு கைதிட்டு அடிச்சு கூட்டி வந்தீங்களா அப்படின்ட்டு அழுது நொந்து நூலாயி எங்க அம்மா போய் முந்தானியில பாடிட்டு இருக்கப்ப அடிச்சு கூட்டி வர்றாருமா அப்படின்னு. இந்த ஆளுக்கு கொஞ்சமாவது மனசுல ஏதாவது பாட்டு கேட்டுன்னா ஏதாவது ரசிக்க தெரியணும். பிள்ளைய பாடிக்கிட்டு இருந்த பிள்ளைய அடிச்சு கூட்டி வந்திருக்கேன். நீலாம் விளங்குவியா ஐயா? எங்க அம்மா முந்தானிகளை இப்படி பொத்திக்கிட்டு, அன்னைக்கு எங்க அம்மா முந்தானியிலேயே படுத்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, திண்டுக்கல் ஐஸ் ஃப்ரூட் தான் வித்துக்கிட்டு இருந்திருப்பேன். பிஎஸ்சி முடிச்சு பிஎட் முடிச்சு வாத்தியார் ஆகி இன்னைக்கு தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் ஆயிருக்கேன்னா எங்க அப்பா ஒரு அரைச்ச விட்டாரு பாருங்க. இன்னைக்கு தேவையில்லடா உனக்கு பாட்டு, நீ டிகிரி வாங்கணும்டா அப்படின்ட்டு பொது இடத்துல என் பிள்ளைய அடிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குங்கிற அந்த உரிமையை எடுத்துக்கொண்ட என் தந்தை இல்லாட்டி லியோனி இந்த மேடையில பாடநூல் கழக தலைவரா அரசாங்கம் சிம்பிள் போட்ட வண்டியில வந்து இறங்க முடியுமா? நான் கேட்கல, விஜயகுமார் கேட்டிருக்காரு. அவருக்கு அடிஷனலா ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்திருக்கேன், அவ்வளவுதான். தாயே என்ற அணியை அலங்கரிக்க நமது மதுரை சங்கர் வாங்க. 2 பேரும் ஆள் எப்படி இருக்காங்க பாத்தீங்களா? எல்லாம் அம்மா போட்ட சாப்பாடு. புள்ள எப்படி இழைச்சு போயிருக்க அவங்க அம்மா. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சங்கர் ரொம்ப இழைச்சு போயிட்டாங்க. ஏங்க அவனை நல்லா சாப்பிட வைங்க பட்டிமன்றம். இதுக்கு மேல என்னத்தை இழைக்கிறது? இதுக்கு மேல நான் வாங்கி கொடுத்தா சட்டை டப்புன்னு வெடிச்சிறேன் அப்படின்னா இழைச்சு போயிருக்கான். எவ்வளவு குண்டா இருந்தாலும் அம்மாக்கு மகன் இழைச்சு போன மாதிரி தான் தெரியும். அப்படி இழைச்சு போன மகன் இவர். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி.
என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று அந்த பராசக்தியினுடைய பாதம் தொட்டு வணங்கி, உண்மையிலேயே அவையோர் அத்துணை பேரையும் வணங்கி, நடுவர்களே உண்மையிலே ஒரு மிகச்சிறந்த ரசிகர்கள். ஏன்னா நிறைய ஊருக்கு பேச போயிருக்கிறேன். நான் ஒரு 7 நாள் திருவாசகம் பேசுறதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. 7 நாள் திருவாசகம் பேசிக்கிட்டு இருந்தேன். 7 நாள் முத வரிசையில் உட்கார்ந்து இருந்த ஒரு பாட்டி திருவாசகம் பேச கூப்பிட்டுருக்காங்கன்னா அந்த கோயில் எப்படிப்பட்ட கோயில்னு இப்ப நான் யோசனை பண்ணி பாக்கிறேன். நடுவில் திருவாசகம் நான் நல்லா பேசுவேன். அப்படியா? நீங்க இன்னொரு மேடையில திருவாசகம் பேச வைக்கிறீங்க, நான் பேசுறேன். கண்டிப்பா நான் கேட்டிருக்கேன் நீ திருவாசகம் பேசினத. 7 நாள் திருவாசகம் பேசிக்கிட்டு இருக்கேன். 7 நாள் முத வரிசையில் உட்கார்ந்து ஒரு பாட்டி அழுதுகிட்டே இருந்துச்சு. 7வது நாள் எனக்கு போத்தன பொன்னாடி எடுத்துட்டு போய் அந்த பாட்டிக்கு போத்திட்டு சொன்னேன், திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கு உருகார் சொல்லியிருக்காங்களே, அந்த அளவுக்கு அழகாவா பாட்டி நான் திருவாசகம் பேசினேன், அதை கேட்டு நீ அழுதன்னே. அதுக்கு அந்த பாட்டி சொல்லுச்சு, அதெல்லாம் ஒண்ணும்லடா, நான் ஆசையா வளர்த்த ஆடு ஒண்ணு செத்து போச்சுன்னுச்சு. ஆடு செத்து போனா வாங்கிக்கலாம், அதுக்கு ஏன் அழுகிறேன்னு. நீ 7 நாளும் திருவாசகம் பேசும்போது வாயோட தாடை அசைஞ்சது என் ஆட்டோட தாடை அசைஞ்ச மாதிரியே இருந்துச்சு. அதை நினைச்சு நான் அழுதேன்னு. அந்த மாதிரி நம்ம மேடையில வேற ஏதாவது பேசிக்கிட்டு இருப்போம், கீழே வேற ஏதாவது நடந்துகிட்டு இருக்கு. அது மாதிரியான ரசிகர்கள் எல்லாம் கடந்து உண்மையிலேயே ஒரு மதுரை மண்ணினுடைய ரசிகர்களை சந்திக்கிற தைரியத்தோடு இந்த மேடையில நிற்கிறேன். மிகச்சிறந்த ரசிகர்கள். ஏன்னா உண்மையிலேயே நிறைய நாடுகள்ல எங்க நடுவரோட சேர்ந்து நானும் ஒரு 14-15 நாடுகள்ல பேசியிருக்கிறேன். இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்கள்லையும் பேசியிருக்கிறேன். ஒரு 8 வருடமா எங்க நடுவரோடு ஒரு 2000 மேடை பேசியிருக்கிறேன். ஆனா எத்தனை 1000 மேடைகள் பேசலாம், நான் பிறந்த இந்த மண்ணிலே பேசுகிற மேடை தான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் என் தாயின் மடியிலே அமர்ந்து இருக்கிற அந்த சந்தோஷம் எனக்கு இருக்கு. எங்கேயா வெளிநாட்டுக்கெல்லாம் போனோம்னு சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. சும்மா வாடிப்பட்டியே, கொட்ரோடு, நலக்கோட்டை, வத்தலக்குண்டு இந்த இங்கிட்டு பேசிட்டு தெரிஞ்சு விட்டு பேங்காக்கு, ஜப்பானு, ஹாங்காங்னு டுபாக்கூர் விடுறாங்க. அமெரிக்காவில் பேசிட்டு இருக்கேன், போட்டோ பாடுறா அப்படின்னு. இதே மாதிரி உனக்கு எத்தனை போட்டோ எடுத்து காட்டுட்டேன். நான் ஜப்பானில் பேசுன மாதிரி இப்போ போட்டோ எடுக்கவான்னா, நான் எங்கேயும் போகலடா, விடுறா. ஏண்டா ஜோசியக்காரங்க தான் பல பேத்துக்கு ஜோசியம் பார்த்த மாதிரி போட்டோ வச்சு ஏமாத்து வாங்கியா என்ன அப்படி நினைச்சிட்டியாடா, நான் எங்கேயும் போகலடான்ட்டேன் நான். அது மாதிரி உண்மையிலேயே ஒரு அருமையான தலைப்பு. அந்த தலைப்பை தர வேண்டிய மண் இதுதான். ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் அண்ணன் விஜயகுமார் அண்ணன், இந்த மதுரை மண்ணிலே சொக்கநாதனே சொக்கி போய் மீனாட்சிக்கு கட்டுப்பட்டு உட்கார்ந்து இருக்கிற போது உன்னுடைய ஆட்டம் கொஞ்சம் ஓவர் தான். அதை தயவு செஞ்சு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் மேடையோட சரி. வீட்டில் போய் அவங்க வீட்டுக்காரமா இந்த வந்துட்டேன் எம்பிட்டு கொடுத்தாங்க அது இந்த அப்படியே சில்லற காசு உட்பட அள்ளி போட்டுருவார். ஆனால் சும்மா இங்க மேடையில போடுற போட்டெல்லாம் வீட்டில் காட்ட முடியுமா? நடுவர்களே, உண்மையிலேயே இது தாய்க்கு மரியாதை தருகிற மண். எல்லா சிவாலயங்களிலும் முதல்ல சிவனை கும்பிட்டு தான் அதுக்கப்புறம் போய் தாயை பார்க்க முடியும். எங்க மதுரையை மட்டும்தான் எங்க ஆத்தா மீனாட்சியை பார்த்துட்டு தான் அப்புறம் போய் சொக்கநாதனே பார்க்க முடியும். அப்பேற்பட்ட மண்ணு. அந்த மண்ணில் வந்து உட்கார்ந்துகிட்டு அடேங்கப்பா, உண்மையிலேயே எனக்கு இந்த தலைப்பும் இந்த மேடையும் ரொம்ப மகிழ்ச்சிக்குரியது தான். 1000 தான் கவி சொன்னேன், அழகழகா பொய் சொன்னேன், பெத்தவளே உன்னை பத்தி ஒத்த வரி சொல்லலையேன்னு நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயும் இந்த மேடை முன்னாடி எங்க அம்மா இல்ல. எங்க அம்மா இதே போன வருடத்துக்கு முன்னாடி இங்க பேசுறப்ப இந்த மேடை முன்னாடி உட்கார்ந்து இருந்தாங்க, இன்னைக்கு இல்ல. காத்துல கலந்து இருப்பாங்க, என் காந்த குரலை கேட்டுக்கிட்டு இருப்பாங்கிற நம்பிக்கையில இந்த மேடையில நான் நினைக்கிறேன். உண்மையிலே எங்க அண்ணன் விஜயகுமார் வந்து பேசும்போது சொன்னாரு, அப்பானா மிலிட்டரி ரூல் அப்பா கிட்ட இருக்கும், அப்பதான் பிள்ளைங்க ரொம்ப கண்ட்ரோலா இருப்பாங்க. என்ன மிலிட்டரி ரூல்? நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், இங்க இருக்கிற எல்லா ஆம்பளையும் நான் உட்பட எல்லாருக்கும் ஒரு கேள்வி. நம்ம பிள்ளைய நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சாம இருந்திருக்கோமா, தூக்காம இருந்திருப்போமா? ஒரே ஒரு கேள்வி இருக்கிற இங்க இருக்கிற எல்லாருக்கும், ஏன் உங்க பிள்ளை ஒரு 10ஆப்பு தாண்டோன்னு ஏன் அவன்கிட்ட பேசுறதே இல்லை? ஏன் பேசுறதே இல்லை? ஒரு 10ஆம் வகுப்பு முடிச்சு அப்படி வேலை வந்துட்டு வச்சுங்க, அவன்கிட்ட பேசுறதே இல்லை. எந்த தகப்பனும் பேச்சு பூரா அம்மா மூலமா தான் நடக்கும். கூப்பிட்டு சொல்லுவாரு, உன் மகனை சொல்லி வச்சிரு. அவன் கூப்பிட்டு சொல்லுவான், அம்மா உங்க வீட்டுக்காரரை சொல்லி வச்சிரு. அவர் அடிக்கடி 7 லைன்ல கிராஸ் பண்றாரு. ஏன் தெரியுமா 2 பேரும் பேசுறது இல்ல? நீங்க மிலிட்டரி ரூலு, நீங்க ரொம்ப கண்டிப்பு, நான் இப்படி அப்படியே ரொம்ப கெத்தா இருந்தாதான் என் பிள்ளை பயந்து ஒழுங்கா வளருவாங்கல கிடையாதுயா. உண்மை என்ன தெரியுமா? நீங்க எப்பயுமே சொல்லி சொல்லி கேட்ட பிள்ளை, நீங்க எப்பயுமே சொல்லி சொல்லி பயந்த பிள்ளை 10ஆவதுக்கு அப்புறம் எங்க நீங்க சொன்னா கேட்காம எதிர்த்து பேசிடுவானோ, உங்க கௌரவமோ போயிருமோங்கிறக்கா நீங்க பேசுறது இல்ல, தெரியுமா? ஆனா எந்த ஒரு தாயும் அந்த நினைக்க மாட்டா. இந்த உலகத்துல வெக்கமான சூடு சொரணை எதுவுமே இல்லாம ஒரு ஜீவன் வாழும்னு சொன்னா அது பெத்த தாயை தவிர வேற யாருமே கிடையாதுயா. அவதான் கடைசி வரைக்கும்
இன்னைக்கு இந்த பிள்ளை கிட்ட பேசுவா, அவ அந்த பிள்ளை என்ன சொன்னாலும் கேட்பா. அதானே அம்மா, ரொம்ப சாதாரணமா பேசிட்டு போறாரு. அப்பானா நாங்க ரொம்ப கண்டிப்பு. என்ன கண்டிப்பு? நடுவுகளை உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவம். ரெட்ட குழந்தை பிறந்திருக்கு ஒரு தாய்க்கு. ரெட்ட குழந்தை, தாய் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. தாய்க்கு ரெட்ட குழந்தை பிறந்துருச்சு. பிறந்த ரெட்ட குழந்தையில ஒரு குழந்தை இறந்து போச்சு. பச்சை உடம்புக்காரி கண்ணு முழிக்கட்டும்னு 2 குழந்தை பக்கத்துல கிடக்குது. முழிச்சு அந்த பிள்ளைய பார்த்த உடனே என்னோட தூக்கி புதைச்சிருவோம்னு எல்லாரும் சுத்தி நிக்கிறாங்க. அந்த தாய் கண்ணு முழிச்சுட்டா, முழிச்ச உடனே பாக்குறா, ஒரு பிள்ளை அழுகுது, ஒரு பிள்ளை அசையாம இருக்கு. என்னன்னு கேட்டா, அந்த பிள்ளை இறந்து போச்சுமான்னு. அவ சொன்னா, நீ என்னையா டாக்டர்? அவ கேட்கிறா, நீ என்னையா டாக்டர்? என் 2 பிள்ளையும் வயிற்றுல பிறக்கிறதுக்கு முன்னாடி கூட உருண்டதை நான் உணர்ந்தவையா, 2மே உசுரோடத்தான் இருக்கு அப்படின்னா. எங்க அந்த பிள்ளைய தூக்குன்னா, செத்த பிள்ளைய தூக்கி கட்டி புடிச்சு கண்ணீர் விட்டு அழுதா, புளியர்னு ஒரு அழுக சத்தம். எல்லாரும் இந்த பிள்ளை அழுகுதோன்னு நினைச்சு கீழே குனிஞ்சு பார்த்தா, கட்டி புடிச்சு செத்து போன பிள்ளை அழுதுச்சு. தாய் கட்டி புடிச்சா ஒரு பிள்ளைக்கு உயிரே வரும்னா நீங்க என்ன நல்லவனா வளர்க்கறதுல அந்த பிள்ளைக்கு என்ன இருக்கு நான் கேட்கிறேன். எவ்வளவு சாதாரணமா பேசிட்டு போறாரு தாய்ங்கிற விஷயத்த. அடேங்க அப்பா, நான் உண்மையிலேயே சொல்லுகிறேன் நடுவர்களே, நான் எங்க நடுவர் சொன்ன மாதிரி நான் எங்க அப்பாவை பார்த்ததே இல்லை. சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா எங்க மாமா அவங்க எல்லாரும் தான் வளர்த்தாங்க. ஒரு பெரிய பர்சனல் மேடையில சொல்லணுங்கிற அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மையிலேயே சொல்லுகிறேன், ஒருவேளை இந்த கூட்டத்தில் என்னை போல ஒரு சங்கரும் என்ன மாதிரி பிள்ளைகளை எப்படா வளர்க்க போறோம்னு வச்சுக்கிட்டு இருக்க ஒரு லட்சுமி அம்மா உட்கார்ந்து இருந்தா இந்த கதையை கேட்டு நீங்க தைரியமா இருக்கலாங்கிறதுக்காக சொல்றேன். பிள்ளைகளோட எங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட். இதே மதுரை ஜிஹெச்ல ஒரு 6 மாசம் வச்சிருந்து ஒரு 10 ஆபரேஷனுக்கு அப்புறம் எங்க அம்மா பொழைச்சு வீட்டுக்கு வர்றாங்க. எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கின்றவர்களே, ஒரு தாய் மட்டும்தான் ஒரு பிள்ளைய பயங்கரமா யோசிச்சு அவனை சரி பண்ண முடியும். எனக்கு சைக்கிள் ஓட்டுற பருவம் வந்துருச்சு. நாங்க 5 வயசுக்கு இங்க வந்துட்டோம். ஒரு 8-9 வயசுல சைக்கிள் ஓட்டுற பருவம். தெருவில் எல்லா பசங்களும் சைக்கிளை வாடகைக்கு எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கோம், ஓட்டி பழகிக்கிட்டு இருக்கோம். ₹1 வாடகைக்கு எடுத்து ஓட்டுவோம்ல, அப்படி ஓட்டி பழகிக்கிட்டு இருக்கோம். எனக்கு ஓட்ட தெரியல, நான் உருட்டி பழகிக்கிட்டு இருக்கேன். 2 நாளா போய் ₹1 கொடுத்து வாடகைக்கு எடுக்கிறேன், உருட்ட செய்யறேன், திரும்ப கொண்டு நிப்பாட்டுறேன். 1 மணி நேரமா உருட்டுறேன், திரும்ப கொண்டு நிப்பாட்டுறேன். ஓட்ட தெரியல. அதே பக்கத்து வீட்டு பையன் என்ன பண்றேன், அவங்க அப்பா வேகமா அவனை ஏறி உட்கார வச்சு அவன் அந்த இடுப்பை வளைச்சு நெளிச்சு அப்படி நெளிச்சு வண்டி போய்கிட்டு இருக்கு. நான் உடனே அவன் என்னை பார்த்து சிரிச்சுட்டேன். நான் போய் எங்க அம்மா கிட்ட சொன்னேன், இங்க பாருமா, அவன் பாரு அவங்க அப்பா இருக்காருன்னு சொல்லி சைக்கிள்ல ஏறி உட்கார்ந்து இடுப்பை வளைச்சு நெளிச்சாலும் அவங்க அப்பா புடிச்சுக்கிறாருங்கிற தைரியத்துல அவன் போய்கிட்டு இருக்கான். என்னோட சிந்தனை அப்ப என்னால அது முடியல. எங்க அம்மாவையும் கூப்பிட முடியாது, எந்திரிச்சு கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியாது. நான் சொன்னேன், நாளைக்கு பாரு அவன் சைக்கிள் ஓட்டினான்னா அவனை கீழே தள்ளி விட்டுட்டு நான் சிரிக்கல, அப்பதான் இருக்கு அவனுக்கு அப்படின்னு. எங்க அம்மா ஒரு நிமிஷம் யோசிச்சாங்க. எங்க அம்மா கூப்பிட்டு சொன்னாங்க, இங்க வா, உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியல, நீ எப்படி சைக்கிள் ஓட்டணும்னு தான் தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு எதிர் வீட்டுக்காரனை எப்படா கீழே தள்ளி உள்ளான்னு நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா வாழ்க்கையில இது ரொம்ப தப்பா போயிரும்டா தம்பின்னு சொல்லி நீ முதல்ல போய் சைக்கிளை வாடகைக்கு எடுத்துட்டு வாடான்னு சொன்னாங்க. சரின்னு போய் எடுத்துட்டு வந்தேன். எங்க அம்மா அப்படியே ஒரு கைத்தடியை வச்சு அப்படியே மெதுவா நடந்து வந்து அந்த சைக்கிள் பின்னாடி ஒரு சேரை இதை புடிச்சுக்கிட்டாங்க. இப்ப ஏறி உட்காடுறான்னாங்க. ஏறி உட்காந்துட்டேன். இப்ப சைக்கிள் பெடல் போடணும். பயம். எங்க அம்மா சொன்னாங்க, அம்மா நான் மெதுவா உன் கூடயே வருவேன், நீ சைக்கிளை மெதுவா பெடல் போடுன்னாங்க. நானும் இடுப்பை வளைச்சு நெளிச்சு பெடல்ல போட்டு அப்படியே தெரு முக்குல போய் நின்று திரும்பி பாக்குறேன். சைக்கிளை ஓட்டிட்டேன். திரும்பி பார்த்தா எங்க அம்மா வரல, நின்ற இடத்துலயே தான் நிக்கிறாங்க. என்னோட உள்ளுணர்வு சொல்லுச்சு, எங்க அம்மாவோட கை அந்த சைக்கிள் மேலேயே இருக்குன்னு. நான் அந்த சைக்கிளை ஓட்டி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் அந்த பையன் ஓட்டுறதுக்கு முன்னாடியே பெரிய சைக்கிள் எடுத்து கவட்டக்கால் ஓட்டி முடிச்சு முதல்ல ஒரு சொந்தமா சம்பாரிச்சு 2 வீலர் வாங்கி, ஓட்ட தெரியாது சார், 2 வீலர் ஓட்ட தெரியாது, ஒரு ஆசை, புதுசா கொண்டு முழுசா பணம் கட்டி 2 வீலர் எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் மெதுவா ஓட்டி எங்க அம்மா உட்கார வச்சு ஓட்டியிருக்கேன். ஏன் தெரியுமா, அப்ப எல்லாம் அந்த ஹேண்ட்பார்ல எங்க அம்மாவோட கை இருக்குங்கிற தைரியத்துல அந்த வண்டியை ஓட்டி பழகிருக்கேன். அதுக்கப்புறம் சொந்தமா கார் வாங்கி அந்த காரையும் ஓட தெரியாது, எக்ஸிகியூட்டிவ் சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் கொண்டு வந்து வீட்டுல விட சொல்லி அதுக்கப்புறம் அந்த சொந்தமா புது காரை ஓட்டி பழகி அதுக்கப்புறம் எங்க அம்மா அந்த கார்ல ஏத்தி பல நாடுகளுக்கு பல ஊர்களுக்கு சுத்தி இருக்கிறோம். அப்பையும் ஏன் தெரியுமா தைரியமா ஓட்டி பழகினேன். அப்பையும் அந்த சீட்டுக்கு பின்னாடி எங்க அம்மாவோட கை இருக்குங்கிற தைரியம் தான். நடுவர் அவர்களை நான் சொல்லுகிறேன், ஒரு தாய் நினைத்தால் ஒரு பிள்ளையை எப்படி வேண்டுமென்றாலும் மாற்ற முடியும். நீங்க என்னமோ சாதாரண அன்னைக்கு நான் உண்மையிலேயே நினைச்சிருந்தா எதிர் வீட்டுக்காரனை தள்ளி விட்டுட்டு திரும்ப எவனையெல்லாம் தள்ளி விடலான்னு யோசிச்சிருப்பேனே தவிர சொந்தமா கார் வாங்கி எப்படி ஓடலாங்கிற புத்தி எனக்கு வந்திருக்காது. அதை சொல்லி கொடுத்தது என்ன பெத்தவ தானே. நீங்க பிள்ளைய வளர்க்கறதுல அம்மா சாதாரணமான விஷயம் இல்ல, நீங்க ரொம்ப சாதாரணமா பேசுறீங்க. நடுவர்களே, நான் நிறைவாக ஒரே ஒரு செய்தியோடு முடிக்கிறேன். ஒரு பிள்ளை நல்லா வளரணும் அப்படிங்கிறத சிந்திக்கிறது தாயை தவிர இந்த உலகத்தில் வேற எதுவுமே இருக்க முடியாது. எல்லோருக்கும் தெரிந்த ஒரு கதை, ஆனாலும் அது சொல்ல வேண்டிய மேடை இது. சுபதேவனுக்கும் கமலவதி நாச்சியாருக்கும் ரொம்ப காலமா குழந்தை இல்லை.
அரசனுக்கும் அரசிக்கும் குழந்தை இல்ல. ரொம்ப வருடங்கள் கழித்து ஒரு குழந்தை தரிக்குது. குழந்தை பிறக்க போற நேரம் வந்துருச்சு. அரசர் ஜோதிஷனை கூப்பிட்டு, எப்பப்பா குழந்தை பிறந்தா நல்லா இருக்கும்? ஜோசியர் சொன்னார், இந்த நாளிகையில் குழந்தை பிறந்தால் உங்கள் பிள்ளை பெரிய சிவபக்தனா வருவான். குழந்தை பிறக்கிற நேரத்தை குறிக்கிறதுக்கு பிறக்க போற நேரம் ஒரு நேரம், ஆனா அதிலிருந்து ஒரு நாளிகை தள்ளி பிறக்கணும்னு ஜோசியம் சொல்லிட்டான். ஒரு நாளிகை என்பது நடுவில் 24 நிமிஷம். ஆனா பிறக்கிற நேரம் ஒரு நேரம். 24 நிமிஷம் தள்ளி பிறந்தா உங்க குழந்தை மிகப்பெரிய சிவபக்தனா இந்த நாட்டில் இருப்பான். 24 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்க குழந்தை பிறந்தா இந்த நாட்டிலேயே மிகப்பெரிய திருடனாக இருப்பான். ஜோசியக்காரன் குறிச்சு கொடுத்துட்டான். ராணி கதர்ரா, பிறக்க போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. கதர்ரா, துடிக்கிறா. பெத்த தாயி பிரசவ வலி, துடிக்குது. சுத்தி எல்லா வேலையாட்களும் நிக்கிறாங்க. ராணி சொன்னா, எல்லாரும் வெளியே போங்க, எல்லாரும் வெளியே போங்க, என்ன மட்டும் தலைகீழா கட்டி தொங்க விட்டுட்டு கதவை சாத்திட்டு எல்லாரும் ஒரு நாளிகை வெளியே நில்லுங்க. வேணான்னு கெஞ்சுறா அந்த வேலைக்காரம்மா. இல்ல இல்ல வெளியே போ. சரின்னு அந்த அம்மாவை தலைகீழ கட்டி தொங்க விட்டு கமலவதி நாச்சியார 24 நிமிஷம் எல்லாரும் கதவை அடைச்சிட்டு நிக்கிறாங்க. வெளியில நிக்கிற அத்தனை வேலையாட்களும் கண்ணீர் மல்க அழுகிறாங்க. அந்த தாய் ஐயோ அம்மானு கத்துறா. ஒரு நாளிகை முடிஞ்ச உடனே எல்லா வேலையாட்களும் அந்த கதவை உடைச்சுக்கிட்டு போய் அந்த கயரை அவுத்து கீழே விட்ட உடனே டமால் வெளியில ஒரு குழந்தை தப்பி வெளியில வந்துச்சு. அந்த குழந்தைய தொப்புள் கொடி கூட அறுக்காம அந்த தாயோட முகத்துக்கிட்ட கொண்டு போய் நீட்டினாங்க. ரொம்ப நேரம் தலைகீழன்றதுனால பிள்ளைக்கு தலைக்கு ரத்தம் ஏறி கண்ணெல்லாம் சிகப்பா இருந்துச்சு. அந்த கமலவதி நாச்சியார் பார்த்து சொன்னா, கோச்செங்கண்ணனோ என்று சொல்லி முத்தமிட்டு செத்து போனா சார். அந்த கோச்செங்க சோழன் தான் இன்றைக்கு காவேரி நதிக்கரையில் இருக்கிற 76 சிவாலயங்களை கட்டிய மிகப்பெரிய சிவபக்தன். நீங்க சாதாரணமா தாய் நினைக்காதீங்க. நான் தாய் இல்லாமல் வளர்ந்த தகப்பனோடு வளர்ந்த பல பிள்ளைகளை பார்த்திருக்கிறேன். தகப்பன் இல்லாமல் தாய் மட்டும் வளர்த்த பல பிள்ளைகளையும் பார்த்திருக்கிறேன். என் பார்வையிலே மிகப்பெரிய வெற்றியை தொட்டவனெல்லாம் தாய் மட்டும் வளர்த்த பிள்ளைதான், தகப்ப மட்டும் வளர்த்த பிள்ளை இல்ல. ஏன் தெரியுமா சார்? தகப்பனுக்கு எப்பவுமே பாசத்தையும் காட்ட தெரியாது, பக்குவமாவும் இருக்க தெரியாது. பணம் சம்பாதிக்க மட்டும்தான் தெரியும். பெத்தவளுக்கு மட்டும்தான் தெரியும் இதை எங்க அடிச்சு எப்ப திருத்தணும்னு. யாருக்கும் தெரியாது. நான் ஒன்றை சொல்லுகிறேன் நடுவர்களே, 100 ஆசிரியர்கள் சேர்ந்தால் ஒரு ஞான ஆசிரியருக்கு சமம் என்று சொல்லுகிறார்கள். 100 ஆசிரியர்கள் சேர்ந்தால் ஒரு ஞான ஆசிரியருக்கு சமம் என்று சொல்லுகிறார்கள். 100 ஞான ஆசிரியர்கள் சேர்ந்தால் ஒரு தகப்பனுக்கு சமம் என்று சொல்லுகிறார்கள். 100 ஞான ஆசிரியர்கள் சேர்ந்தால் ஒரு தகப்பனுக்கு சமம் என்று சொல்லுகிறார்கள். 100 தகப்பன் அல்ல, 1,00,000 தகப்பன் சேர்ந்தாலும் ஒரு தாய்க்கு ஈடாக முடியாது என்பதை மட்டும் சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூட எழுதுகிறேன். நன்றி, வணக்கம்.